வாங்க இப்போது உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் அரை ஸ்பூன், கறி மசாலா அரை ஸ்பூன், தேவைக்கு உப்பு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூன். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 3-4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போது அதுலேயே சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு பொரிய விட்டு கருவேப்பிலத்தில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ அந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்க மசாலாவை போட்டு இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நானும் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 30% மட்டும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மசாலாவில் உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு உருளைக்கிழங்கு நல்லா மசாலாவோட ஒன்றா கலந்து கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சிம்மிலேயே நல்லா அதுலேயே நல்லா மசாலாவோட ஒன்றா மீதி ஒரு 50% அதிலே வெந்துருங்க. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. மேலே நீங்கள் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு சாப்பிட்லாங்க. உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. அவ்வளோதாங்க. இப்போது அடுத்தது நான் இதோட காம்பினேஷனுக்காக லெமன் சாதம் செஞ்சுருக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. கருவேப்பிலை, வரமிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு, லெமன் 1.5 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். பெருங்காயம் இருக்குதுங்க. லெமன்லேயே உப்பும் மஞ்சத்தூளையும் தேவைக்கு உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ சுடு சாப்பாடை எண்ணெய் விட்டு எல்லாம் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே ஆற வச்சுருக்கேங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடு இருந்ததும் கடுகு, கடலைப்பருப்பும் போட்டு நல்லா வறுத்து விட்டு அதிலே கருவேப்பிலை தலையும் வரமிளகாயும் போட்டு வறுக்க விட்டுங்க. இப்போது எலுமிச்சை சாறை ஊற்றிடலாங்க. ஊற்றி ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சுருக்கிறோம்ல சுடு சாதம், அதை போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா லெமன் ரைஸ் ரெடிங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்